ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருந்தீங்க. எஸ்ஏ எக்ஸாமும் வரல, பிசி எக்ஸாம் வரல. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு சார். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுற மாதிரி சர்ப்ரைஸாக பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இது யாருமே எவராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா வேக்கன்சி கொஞ்சம் கம்மி, மற்றபடி அது ஏற்கனவே நம்ம தெரிஞ்சதான். அதை விட 500 வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி, எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பனிங் நாளைக்கு, எக்ஸாம் கடைசி டேட் வந்து 21/9. கரெக்ஷன்ஸ் விண்டோ ஏதாவது 1-2 சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு வந்து 25/9 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் 9/11/2025. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தா ஒரு 75-77 டேஸ் இந்த டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டு வந்து போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. பட் ஆனால் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது போதும். ஏன்னா நோ வே டு இது, ஏன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எல்லாமே இப்போ 60 டேஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எனப்பான டைமாக தான் இருக்கும். ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3300 சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3650 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர், சிறை பிரிசன், தீயணைப்பு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் பிரித்து போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல எஸ்டிக்கு வந்து சில கொஞ்சம் கன்செஷன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்லாக் வேகன்சிஸ் சொல்லுவோம், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கோட்டா வந்திருக்கு. வாரிசு கோட்டா 10%, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 7. என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஒரு மெரிட்டோசியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லா நேஷனல் லெவல்லையோ ஸ்டேட் லெவலில் டாப்பில் வரவங்களுக்கு வந்து மெரிட்டோசியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சர்டிஃபிகேட் வருது. அது வந்து 3% எக்ஸ்ட்ரா கோட்டா வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆஸ் யூஸ்வல் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறதா. ஏஜ் லிமிட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏற்கனவே இந்த நாள் ஜியோ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த ஜியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 இயர்ஸ் அந்த எக்ஸாம்ஷன் இந்த வருஷம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சாராம்சம். இப்போ நீங்கள் படிக்கணும்னா வெறித்தனமாக படிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணவங்க எல்லாமே ஒரு கிடைக்காத எக்ஸாம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு டேட் வந்துருச்சு. ஸோ அதனால் வெறித்தனமாக படிங்க. நம்மகிட்டையும் டெஸ்ட் பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ 30+ டெஸ்ட் ப்ளஸ் கொஷின் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேப்பர் கொஷின் கூட கொடுக்க போகிறோம். ஸோ அதில் அதுலேயே உங்களுக்கு ஒரு எப்படியும் ஒரு 10,000+ கொஷின் வரும். ஸோ கொஷின் பேங்காக வேணுனாலும் நீங்கள் அதை மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வெரி ஷார்ட்லி வரும். ஸோ படிங்க, விட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்க அந்த காக்கி போடுற கனவாகும். தேங்க்யூ.